மோரோவர் அவர் வந்து இது வரைக்கும் புரட்சி தலைவரையும் வந்து வாயே தரக்கலாம். ஆனால் நேற்று முதல் முறையாக அவங்க எங்களுக்கும் சொந்தன்ற வார்த்தையை உங்களுக்கு மட்டும் பட்டா எழுதி கொடுக்கல, உங்களுக்கு மட்டும் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கல, அதிமுக மட்டுன்றதை வெட்ட வச்சு சொல்ல நாங்களும் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டார். இது செங்கோட்டை அங்கே சேர்ந்ததனுடைய விளைவாக தான் எடுத்துக்கணும். திமுகவில் நிறைய மந்திரி அதிருப்தியில் இருக்காங்க. மனோஜ் தங்கராஜே அது அதிருப்தியில் இருக்கார். பாவம், அவருக்கு என்ன அதிருப்தி? அமைச்சர் இந்த அமைச்சராக இருந்து அவரால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை அவர் சொல்கிற வேலை நடக்கிறது இல்லை. குவாலிஃபைடு அமைச்சர். ஆனால் அவர் சொல்கிறதுலே இந்த டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரி எம்டிஎஸ் கேட்க மாட்டேறாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. அவர் பர்சனலாக புலம்புறாரு. திமுகவுக்கு எப்போவுமே அந்த மகளிர் ஓட்டு விழுறதில்லை. அதுக்கு எப்போவுமே திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு வாக்கு வங்கி. அதை சரி பண்ணணுன்னா காலை உணவு திட்டம், உரிமை தொகை திட்டம், திரும்ப பஸ்ஸு திட்டம், இது மூணும் பாராட்டக்கூடிய திட்டம். அதாவது எதிரியாக இருந்தால் கூட பிள்ளைங்க சாப்பிடாம பட்டினியும் இதுவாக போகுதுங்க. வீட்டில் செய்ய முடியல, காலையில் இருந்து அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அதனால் தளபதி ஸ்டாலினை பாராட்டலாம். எவ்வளோ நம்ம நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னால் கூட இது மாதிரி ஒரு சில திட்டங்கள், உரிமை தொகை, பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கு ஏதோ அதுக்கோசமாவது கல்லூரிக்கு அனுப்பணும், அதுக்கோசமாவது படிப்புக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு வீட்டில் அந்த 1000 ரூபாய் கோசமாக அனுப்புறது எவ்வளோ ஏழை எளிய மக்களுக்கு அது பெரிய உறுதுணையாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பாராட்டுறோம். ஆனால் இந்த திமுகவோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இந்த அதிகாரிங்க பேச்சு, அதிகாரிங்க ஆட்சி நடக்குது, ஜனநாயக ஆட்சி நடக்கலை. அதிகாரிங்க பணநாயகத்துக்கோசம் நான் சொல்ல எல்லா அதிகாரியும் சொல்ல 90% திமுக ஆட்சியில் அதிகாரிகள்லாம் 2 இடத்துல லைப்ரரி திறக்கிறாரு, 3வது இடத்துல அங்கே குளத்தூருக்கு போய் திருமண மண்டபம் திறக்கிறாரு, ஏசி மண்டபம்ன்றீங்க. இதெல்லாம் அம்மா ஆட்சியில் சைது தோசாமியே பண்ணிட்டாரு. எங்கே இல்ல குளத்தூர்ல வந்து வேளச்சேரி தொகுதியில குளத்தூர்ல 15 பேருக்கு திருமண நிகழ்ச்சி, அதுல கலந்துக்கிறாங்க. மனைவி சொல் கேட்டு நடவுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கூட முன்வைக்கிறாங்க. அமைச்சர் சேகர் பாபுவாக இருந்தாலும் சரி, அமைச்சர் KN நேருவாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் மனைவி சொல் கேட்டு நடவுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல கூட முன் வச்சிருக்காரு. தளபதி ஸ்டாலின் 74 வயசுல 75 வயசுல அதை சொல்லக்கூடாது. அவர் வந்து 25 வயசுல அது மாதிரி சொல்பட்டு கேட்டுருந்தாருன்னா பரவாயில்ல. ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க, நான் கெட்ட பையன்டா என்னெல்லாம் கட்டி அந்த ஒரு இதில் ஒரு பேட்டியில் சொல்லுவார். இப்போ வந்து தாய் குலத்தை பேச்சை கேட்க நீ இவ்வளோ நாளாக கேட்டியான்னு தான் கேட்குறாங்க. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால பெண் தான் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. கனிமொழி நீங்கள் வாரிசு அறிவிச்சிருக்கணும். தொடர்ச்சியாக சீமான், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தாவேக்காவை விஜயை தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எதிரி திமுக தான், நீங்கள் வந்து ஆட்டத்திலே இல்லையே அப்படிங்கிறது சீமானுக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை. சீமானை அவர் ஒரு பொருட்டாவே ஆரம்பத்துலேருந்தே மதிக்கல, இப்போ வரைக்கும் மதிக்கதே இல்லை. சீமானை யார்? தளபதி விஜய். எடப்பாடி காய்க்கிற மரத்தில் தான் கல்லடி போடும், காய்க்காத வெறும் மரத்தில் கல் அடித்தா நம்ம நெத்தியடி தான் போடும். காய் வேணும், மாங்காய் வேணும்னா நீ கல் ஏன்னா அது காய்க்கிற மரம் எது? திமுக காய்ச்சி தொங்குது, அதை அடித்தா தான் இவர் மாங்காய் விடும், அதை அடித்தா தான் இவர் மேலே போக முடியும். நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் போன்ற பல பேர் வந்து கட்சியில் இணைய போறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்தில் தாவேக்காவில் வந்து இணைந்து பரப்புரை செயலாளராக இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் மேடு ஏறுவதற்கு அனுமதி கொடுக்கப்படலை. அவர் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, பேச்சாற்றல் மிக்கவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். நீண்ட நெடிய காலமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கழகத்துடைய சொற்பொழிவாளராக இருந்தவர். இப்படிப்பட்ட ஒருவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் அங்கே முன்வைக்க. நாஞ்சில் சம்பத் அண்ணன் வந்து 5 நிமிஷத்தில் பேசி முடிக்கக்கூடியவர் கிடையாது. அங்கே அவங்க கொடுத்ததே 2 மணி நேரம் தான் விஜய்க்கு. மொத்தத்தில் டோட்டலு 11லேருந்து அந்த 5 நிமிஷம் கூட கொடுக்கப்படலையே. அப்போ அவர் அதிருப்தியில் இருக்காங்க. 5 நிமிஷம் மாற்று கட்சியில இருந்து வரக்கூடியவர்களை சிந்திக்க கொடுத்ததே 2 மணி நேரம் தான் விஜய்க்கு. மொத்தத்தில் டோட்டலு நாஞ்சில் சம்பத் அண்ணனுக்கு உரிய கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற பதவி இருக்கும்போது அவர் பேசணுமான்றது, அவர் பேசணும்னு நினைச்சா யாரும் தடுக்க முடியாது. இப்போ அவரே அதிருப்தியில் இருக்காரு. தொடர்வாரா அப்படிங்கிற கேள்விகள் கூட 100% தொடர்வாரு. அவரை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி இவங்க கையாளுறாங்க. இருக்கும்போது திமுக ஒழுங்காக வச்சுக்கல. அவர் மட்டும் ஒரு வேலை அவர் சொல்கிற வேலை நடக்கிறது இல்லை. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே மனோஜ் தங்கராஜ் பெஸ்ட்டு அமைச்சர். எதில் ஹைலி குவாலிஃபைடு அமைச்சர். ஆனால் அந்த 2 நிமிஷம் இவருக்கு கொடுக்க முடியாது இல்லைங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. அவர் பர்சனலாக புலம்புறாரு. கலைஞர்கிட்ட நான் நெருக்கமாக இருந்தேன், கலைஞர் இருந்தபோது நான் இருந்த மாதிரி இல்லை, இப்போ நான் கொஞ்சம் எங்களாலே நான் மட்டும் இல்லை, ஒரு யூனியன் மினிஸ்டர் ஒரு 14-15 அமைச்சர்கள் நிலைமை இதுதான். நாங்கள் சொன்னால் செய்யக்கூடாதுன்னே கட்டளை இருக்காங்க.
கட்டளை இட்டது அப்படின்னா யார் கட்டளை இட்டாங்க? அப்போ கட்சி தலைமையிடம் இருந்து கட்டளை மாப்பிள்ளை இட்டாரா இல்லை தலைவர் இட்டாரான்னு தெரியாது. ஆனால் அவங்க குடும்பத்துல இருந்து அவங்க சொன்னால் செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நொந்து போயிருக்காங்க எல்லாருமே. யாரு? மனோ தங்கராஜெல்லாம் எப்படி அவங்க அரசியல் பண்ணுவாங்க? இப்போ அதிமுக அவங்களுடைய டார்கெட்டு திமுகவை வீழ்த்துவது ஒரு பக்கம் இருந்தால் கூட நூறு புறம் வந்து அதிமுகவை கபாலீகரம் செய்வது தான். அதிமுக தொண்டர்களையும் தலைவரையும் தன் அருகில் வைத்துக் கொள்வதனால தான் அதிமுகவை அட்டாக் பண்ணல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மந்திரி பதவியில் இல்லாமல் இருந்தாவே நல்லா இருக்கும், கடைசி நேரத்தில் நம்மளை எதுக்கு போட்டு நம்ம உயிரெடுக்கிறாங்க. இல்ல அதான் மூத்த அமைச்சர்கள் பல பேருக்கு சீட் கிடைக்காதுன்னு சொல்லப்படுது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், இளைஞர் அணிக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது. தங்கராஜ் இளைஞர் தானே, அவங்களாம் சீட்டே வேணான்றாங்க. நம்ம தோற்றுறோம்னு அவங்களுக்கே உள் மனசுல ஆள் மனசுல தோண ஆரம்பிச்சிச்சு. மந்திரிகளுக்கே அந்த நிலைமை. நான் மந்திரி ஒரு 2-3 தொகுதி பார்ப்பார்ல அந்த மாவட்டத்தில், அவங்க நிலைமெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. இது ஏன் தளபதி உணர மாட்டாருன்னு தான் சொல்கிறேன். இவர் என்ன நினைக்கிறாரு, தளபதி கலைஞர் ஆட்சி நடத்தலை, அது அம்மா மாதிரி நம்ம பண்ணணும், ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஆட்சி, அம்மாவுக்கு அது பொருந்தும், உங்களுக்கு அது பொருந்தாது. தளபதி என்ன நினைக்கிறாரு, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு அவனுங்களே காசு வாங்கி கொடுக்க சொல்லி அவனுங்களே டீலிங் பேச சொல்லி, அதுவும் ஒரு ஆடிட்டர் சண்முகநாதன், மாப்பிள்ளையோட ஆடிட்டர் சண்முகநாதன், அவனை வச்சு டீலிங் பேசுறது, அவனை வச்சு உதயநிதியை பேசுறது. அவன் யாருங்க ஆடிட்டர் இந்த கட்சி ஆட்சியை டிசைட் பண்ணுறதுக்கு? நீங்கள் குருமூர்த்தியை அந்த திட்டுறீங்க, புரோக்கர்னு சொல்கிறீங்க. நீங்களும் சொல்கிறீங்க அதிமுக சிவி சண்முகம் அவ்வளோதான் சொல்கிறாரு, புரோக்கர் குருமூர்த்தி. நீங்கள் என்ன பண்ணுங்கிறீங்க? அந்த ஆடிட்டர் சண்முகராஜா யார்? இந்த திமுகவுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் மட்டும் சொன்னால் தான் உதயச்சந்திரன் கேட்பார், நேர்மையானவர் சொல்கிறார். அவர் சொன்னால் மட்டும் என் கொடுத்து பெல்ட் அடிக்கிறார் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. இவர் யார்? இவர் நேர்மையானவரா? இறையன்பு மாதிரி இறையன்பு நீங்கள் வச்சிங்க. இப்போ வந்து சிஎஸ் நேர்மையானவரா? இதெல்லாம் பல கேள்விக்கு விடையே இல்லாமல் இருக்குங்க திமுகவில். என்ன நடக்குதுன்னு முதலமைச்சர் வராரு, ரெண்டு ரிப்பன் கட் பண்ணுறாரு, 2 இடத்துல லைப்ரரி திறக்கிறாரு, 3வது இடத்துல அங்கே குளத்தூருக்கு போய் திருமண மண்டபம் திறக்கிறாரு, ஏச்சி மண்டபம்ன்றீங்க. இதெல்லாம் அம்மா ஆட்சியில் சைது தோசாமியே பண்ணிட்டாரு. எங்க இல்ல குளத்தூர்ல வேளச்சேரி தொகுதியில குளத்தூர்ல 15 பேருக்கு திருமண நிகழ்ச்சி, அதுல கலந்துக்கிறாங்க. மனைவி சொல் கேட்டு நடவுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கூட முன்வைக்கிறாங்க. அமைச்சர் சேகர் பாபுவாக இருந்தாலும் சரி, அமைச்சர் KN நேருவாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் மனைவி சொல் கேட்டு நடவுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை கூட முன் வச்சிருக்காரு. தளபதி ஸ்டாலின் 74 வயசுல 75 வயசுல அதை சொல்லக்கூடாது. அவர் வந்து 25 வயசுல அது மாதிரி சொல்பட்டு கேட்டு இருந்தாருன்னா பரவாயில்ல. இல்ல அந்த வயசுல நான் சிறை செல்லும் போது கூட என்னுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் வேறு விதமான முடிவுகளை எடுக்கல அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க, நான் கெட்ட பையன்டா என்னெல்லாம் கட்டி அந்த ஒரு இதில் ஒரு பேட்டியில் சொல்லுவார், சினிமா படத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன். அது மாதிரி இப்போ சொல்லிலாம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. இப்போ வேறு வழி இல்லை உன்னால் அவனோட. அதனால் இப்போ வந்து தாய் குலத்தை பேச்சை கேளுங்க, நீ இவ்வளோ நாளாக கேட்டியான்னு தான் கேட்குறாங்க. இல்லை திமுக வந்து பெண்களுக்கான ஒரு அரசு, பெண்களுக்கான நிறைய திட்டங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ வெற்றிக்கு பின்னால், ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. கனிமொழி நீங்கள் வாரிசு அறிவிச்சிருக்கணும்ல. அதுக்கப்புறம் ஸ்டாலின் இப்போவே அறிவிக்க சொல்லுங்கள், என் பையன் துணை முதல்வராக யாரை நீங்கள் கொண்டு வந்திருக்கணும்? அக்கா கனிமொழி தானே கொண்டு வந்திருக்கணும். தகுதி அடிப்படையிலும் பார்த்தா, திறமை அடிப்படையிலும் பார்த்தா, இன்றைக்கி மகளிர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இதுலேயே கனிமொழி தானே கொடுத்தீங்களா? முன்னுரிமை கொடுத்தீங்களா? இப்போ கூட ஏன் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. இந்த 1000 கோடி இந்த பாஸ்கர் கேஸ் வரும்போது டெல்லியில் போய் கனிமொழி அக்கா தான் ஆஃப் பண்ணி குடிச்சிது பிஜேபியை. எல்லாரும் சந்திரபாபு நாயுடுன்றாங்க. சந்திரபாபு நாயுடு வருவான், அது முழுக்க கனிமொழி அக்கா அங்கே ஆஃப் பண்ணி கொடுத்ததுனால தான் இங்கே நீங்கள் அந்த அம்மாவுக்கு அறிவாளத்தை தனி ரூம் கொடுத்தீங்க. அது வரைக்கும் தனி ரூமே கொடுக்கல. இப்போ கூட அந்த தேர்தல் குழுவுக்கான தலைவியாக உதயநிதி அன்னைக்கு எப்படி வந்து ஸ்பெக்ட்ரம் வழக்கில் வந்து தலையம்மா காட்டி கொடுக்காம சிறைச்சாலையில் 1 வருஷத்துக்கிட்ட இருந்தாங்க இல்லையா, யார்? கனிமொழி அக்கா 6 மாதம் வந்தாங்க இல்லையா. அதனால் இப்போது தான் அண்ணன் பையன் என்னாச்சு காப்பாற்றணும்னு சொல்லி காப்பாற்றுனது கனிமொழி அக்கா. காப்பாற்றுனால தான் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க. இவ்வளோ நாள் ஏன் ஒதுக்கி வச்சுருந்தீங்க நான் கேட்குறேன். அதில் கூட திருவண்ணாமலை இளைஞர் அணி மாநாட்டில் அவங்க கலந்துக்கலையே, கூப்பிடலையே. அக்கா கனிமொழியை ஒதுக்கி தானே வைக்கிறீங்க. மகளிருக்கான அரசு அது அம்மாவோட அரசு, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது புரட்சி தலைவரோட அரசு தானே மகளிருக்கு அரசு. இவங்கெல்லாம் மகளிர் ஓட்டுக்கோசம் அது திமுகவுக்கு எப்போவுமே அந்த மகளிர் ஓட்டு விழுறதில்லை. அது எப்போவுமே திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு வாக்கு வங்கி. அதை சரி பண்ணணும் தான் காலை உணவு திட்டம், அப்புறம் இந்த உரிமை தொகை திட்டம், திரும்ப பஸ்ஸு திட்டம். இது 3 பாராட்டக்கூடிய திட்டம். அதாவது எதிரியாக இருந்தால் கூட எவ்வளோ பிள்ளைங்க சாப்பிடாம பட்டினியும் இதுவாக போதுங்க.
வீட்டில் செய்ய முடியல, காலையில் இருந்து அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அதனால் தளபதி ஸ்டாலினை பாராட்டலாம். எவ்வளோ நம்ம நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னால் கூட இது மாதிரி ஒரு சில திட்டங்கள், உரிமை தொகை, பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கு ஏதோ அதுக்கோசமாவது கல்லூரிக்கு அனுப்பணும், அதுக்கோசமாவது படிப்புக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு வீட்டில் அந்த 1000 ரூபாய் கோசமாக அனுப்புறது எவ்வளோ ஏழை எளிய மக்களுக்கு அது பெரிய உறுதுணையாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பாராட்டுறோம். ஆனால் இந்த திமுகவோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இந்த அதிகாரிங்க பேச்சு, அதிகாரிங்க ஆட்சி நடக்குது, ஜனநாயக ஆட்சி நடக்கலை. அதிகாரிங்க பணநாயகத்துக்கோசம் நான் சொல்ல எல்லா அதிகாரியும் சொல்ல 90% திமுக ஆட்சியில் அதிகாரிங்க எல்லாம் இப்படி தான் இருக்காங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் போன்ற பல பேர் வந்து கட்சியில் இணைய போறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சமீபத்தில் தாவேக்காவில் வந்து இணைந்து பரப்புரை செயலாளராக இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் மேடு ஏறுவதற்கு அனுமதி கொடுக்கப்படலை. அவர் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, பேச்சாற்றல் மிக்கவர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கழகத்துடைய சொற்பொழிவாளராக இருந்தவர். இப்படிப்பட்ட ஒருவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற கேள்விகளும் அங்கே முன்வைக்க. நாஞ்சில் சம்பத் அண்ணன் வந்து 5 நிமிஷத்தில் பேசி முடிக்கக்கூடியவர் கிடையாது. அங்கே அவங்க கொடுத்ததே 2 மணி நேரம் தான் விஜய்க்கு மொத்தத்தில் டோட்டலு 11லேருந்து அந்த 5 நிமிஷம் கூட கொடுக்கப்படலையே. அப்போ அவர் அதிருப்தியில் இருக்காங்க. 5 நிமிஷம் மாற்று கட்சியில இருந்து வரக்கூடியவர்களை சிந்திக்க இல்ல 5 நிமிஷம் நாஞ்சில் சம்பத் அண்ணனுக்கு உரிய கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. பரப்புரை செயலாளர், அதான் கொள்கை பரப்பு. நம்ம இதில் கொள்கை பரப்பு செயலாளர்ன்றோம், அவங்க இதில் பரப்புரை செயலாளர், எல்லாம் மெயினிங் ஒன்று தான். அதனால் மிகப்பெரிய தமிழ் அந்த ஸ்டேட்டுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அவர். அப்படி இருக்கிற பதவி இருக்கும்போது அவர் பேசணுமான்றது, அவர் பேசணும்னு நினச்சா யாரும் தடுக்க முடியாது. இப்போ அவரே அதிருப்தியில் இருக்காரு, தொடர்வாரா அப்படின்னு கேள்விகள் கூட போயிட்டு இருக்கு. 100% தொடர்வார். அவரை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை இவங்க கையாளுறாங்க. இருக்கும்போது திமுக ஒழுங்காக வச்சுக்கல அவருக்கு. அவர் அம்மா வந்து அவர் இருந்த வரைக்கும் அந்த பசங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுத்தாங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஃபீஸ் கட்டினாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கொடுத்த காரியம் ஓபிஎஸ் அண்ணன் பிடிங்கிட்டார் அவர்கிட்ட. அந்த காரை எடுத்து போய் தலைமை கழகத்தில் மகாலிங்கத்திட்ட ஒப்படைச்சதே நான் தான். அவரோட காரை இன்னோவா கார் என்கிட்ட தான் கொடுத்து அனுப்புவார். ஆனால் அண்ணா வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா தீர்க்கமாக இருப்பார். இந்த பணத்துக்கோசம் அதுக்கோசம் ஆசைப்படக்கூடிய இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அவருக்கு நிறைய மேடைகள். இது வந்து முதல்ல ஒரு பஸ்ஸில் பேசுறதுங்க, பிரச்சார வேனில் பேச முடியும். பிரச்சார வேனில் எத்தனை பேர் பேச முடியும்? இல்லை, இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய பல பேருக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆதவர்ஜுனா பேசுறாங்க, அந்த 2 நிமிஷம் இவருக்கு கொடுக்க முடியாது இல்லைங்க. 2 நிமிஷம் பேசி முடிக்கிற ஆளா கொடுத்தா குறைஞ்சது 2 மணி நேரம் பேசுவார். பெரியாரில் ஆரம்பித்து அம்மா வரைக்கும் பேசுவார். கலைஞர் திட்டத்திலேருந்து வசப்பாடுறதுலேருந்து. இல்லை, அங்கே கூடியிருந்தவர்கள் பெருமளவு இளைஞர்கள் அப்படிங்கிறதுனால நாஞ்சில் சம்பத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலையா? அப்படிலாம் அப்படி செங்கோட்டையன் என்ன இளைஞரா? அவருக்கு 74 வயசு தானே, அவர் அதோட வயசு. ஆனால் அவர் இளைஞர் போல தன்னுடைய செயல்பாடுகளை வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காரு. செயல்படுவார் எல்லாம். அவருடைய சொந்த மாவட்டம் நாஞ்சில் சம்பத்துக்கு மாவட்டம் எதுன்னு உங்களுக்கு தெரியும், நாகர்கோவில். புரியுதுங்களா? அதனால் அங்கே வரும்போது அவருக்கு முன்னுரிமை படுத்துவாங்க. அவர் ஓவராலாக அங்கே டைம், அதாவது காவல்துறை ஒரு 4 மணி நேரம் டைம் கொடுத்தா, அவரை கொடுத்தது 2 மணி நேரம். 1084 கெடுபிடி பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கல. அடுத்து கோயம்புத்தூரில் வரும். கோயம்புத்தூரில் வந்து நாஞ்சில் சம்பத் 1 மணி நேரம் மைக் பிடிப்பார். அவர் பிடிச்சா நாடு தாங்காது, திமுக தாங்காது. அடுத்த கூட்டத்தில் அவர் சிறப்பான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இது பஸ்ஸில் நடந்தது, மேடை இல்லை. மேடைக்கே கூட போடுறதுக்கு கூட அவங்க வந்து அனுமதி கொடுக்கல காவல்துறை. இருந்தாலும் காவல்துறைக்கு நன்றி தெரிவித்தார் தளபதி விஜய் அவர்கள். இப்போ இந்த விஜய் பேசுனதுல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு திமுக தான் எதிரி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போதா இதுல ஒரு கேள்வி உருவாகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக சீமான், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தாவேக்காவை விஜயை தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எதிரி திமுக தான், நீங்க வந்து ஆட்டத்திலேயே இல்லையே அப்படிங்கிறது சீமானுக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை, ஒரு சவால் அப்படின்னு சொல்லப்படும். சீமானுக்கு மட்டும் எச்சரிக்கை இல்லைங்க, ஆட்டத்திலே இல்லைன்றது தளபதி இது அண்ணன் எடப்பாடியாருக்கு விடுக்கப்பட்டது தான். சீமான அவர் ஒரு பொருட்டாவே ஆரம்பத்திலேருந்தே மதிக்கல, இப்போ வரைக்கும் மதிக்கதே இல்லை. சீமான யார்? தளபதி விஜய். எடப்பாடி காய்க்கிற மரத்தை தான் கல்லடி போடும். புரியுதா இல்லையா? நம்ம நேரத்தில் தான் கல் வந்து விடும். காய் வேணும், மாங்காய் வேணும்னா நீ கல் ஏன்னா அது காய்க்கிற மரம் எது? திமுக காய்ச்சி தொங்குது. அதை அடித்தா தான் இவர் மாங்காய் விடும், அதை அடித்தா தான் இவர் மேலே போக முடியும். சும்மா ஆட்டத்திலே இல்லை, களத்திலே இல்லாத எடப்பாடியார் போய் தொட்டு என்ன போகுது? அது எடப்பாடி விடப்பட்டது தான். மோரோவர் அவர் வந்து இது வரைக்கும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவரையும் வந்து வாயே தரக்கலாம். ஆனால் நேற்று முதல் முறையாக அவங்க எங்களுக்கும் சொந்தன்ற வார்த்தையை, உங்களுக்கு மட்டும் பட்டா எழுதி கொடுக்கல, உங்களுக்கு மட்டும் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கல, அதிமுக மட்டும்ன்றதை வெட்ட வச்சு சொல்ல நாங்களும் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டார். இது செங்கோட்டை அங்கே சேர்ந்ததனுடைய விளைவாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா நாளைக்கு எல்லோரும் நாமளாக கேள்வி கேட்டோம் இல்லையா, இங்கே இப்போ அம்மாவோட படம் இருந்ததா, இங்கே வந்து புரட்சித் தலைவரோட படம் இருந்ததா, போராட்டத்தெல்லாம் அந்த மாதிரி நம்ம கேட்டு பண்ணோம். அவரால் உடனே மதியம் நம்ம இங்கே 1 மணிக்கு ரிலே பண்ணோம், அவர் உடனே 4 மணிக்கு போய் அம்மா சம்மதிக்கும், அம்மா தலைவர் சம்மதிக்க போனார். இது கடந்த ஏன்னா நம்ம கேட்டோம் இந்த கேள்வியை.
அதனால் அவர் அதை சுதாரிச்சிக்கினார். இனிமேல் விஜயும் அது இது, ஏன்னா இப்போ அதிமுக அவங்களுடைய டார்கெட்டு திமுகவை வீழ்த்துவது ஒரு பக்கம் இருந்தால் கூட நூறு புறம் வந்து அதிமுகவை கபாலீகரம் செய்வது தான். அதிமுக தொண்டர்களையும் தலைவரையும் தன் அருகில் வைத்துக் கொள்வதனால தான் அதிமுகவை அவர் அட்டாக் பண்ணல. புரியுதுங்களா? அதிமுக தலைவர்களையும் அட்டாக் பண்ணல. அதிமுக ஊழல் பற்றி எதுவுமே பேசலை. நான் களத்தில் இருக்கிறவங்க பேசுகிறேன்னு மட்டும் தான் பேசுவேன், களத்தில் இல்லாதவங்களை பற்றி நான் பைத்தியமானு கேட்காம மாதிரி கேட்டு போனார் அவர். புரியுதுங்களா? ஆனால் அண்ணன் எடப்பாடிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் சொல்கிறேன். இப்படி தளபதிக்கு சொன்ன மாதிரி இன்னும் நீ காலதாமதம் பண்ண ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. லட்ச தொண்டர்கள், கோடி தொண்டர்கள் உங்களை விட்டு பிரிய போகிறாங்க. அதுக்கு வழி கொடுக்காம உடனடியாக உங்கள் ஈகோவை தூக்கி பக்கத்தில் வச்சு விட்டு நம்ம ஜெயிக்கணுன்றதை விட, நம்ம செஞ்சுரி அடிக்கணுன்றதை விட ஆட்டம் ஜெயிக்கணும்னு நினைங்க. அதிமுக களத்தில் இருக்கணும்னு நினைங்க. நேற்று முளைச்ச காலம், நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காலம் விஜய், அந்த காலம்லாம் உன்னை வந்து களத்திலே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் கட்சி வீக் ஆகி போச்சு. இதில் நம்ம கட்சி தொண்டங்க 8 வச்சான், கேட்ட தள்ளி விட்டான், இதெல்லாம் ஒரு பேச்சா? செவத்து எடுத்து வச்சா அவன் கால் தான் வலிக்கு போகுது. உனக்குனையா பிரச்சனை? அவரை கூப்பிட்டு யாரை ஓபிஎஸ் உடனே இணைச்சி தென்மண்டல பொறுப்பாளராக எப்படி அழகிரி அண்ணன் இருந்தாலும் அவருக்கு அந்த ஏரியாவை பிரித்து கொடுங்க. தளபதி வைத்தியலிங்கத்தை கூப்பிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் எங்கள் கட்சிக்கு, அவரை கூப்பிட்டு டெல்டா மாவட்ட பொறுப்பாளராக எப்படி செங்கோட்டையன் அங்கே அறிவித்த மாதிரி இங்கே இவர் அறிவிங்க. அங்கே தென்மண்டல பொறுப்பாளராக ஓபிஎஸ் அறிவிங்க. இங்கே கேசி பழனிசாமியை கூப்பிட்டு கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூருக்கு அவர் அறிவிங்க. இங்கே ஜேசிடி பிரபாகரெலாம் சென்னையில் கூப்பிட்டு புகழேந்தி ஜேசிடி பிரபாகரன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அங்கங்கே அதிமுக வலுவாக ஒன்றிணைந்தாலே நம்மளுக்கு கூட்டணி பலமே தேவையில்லை. ஒன்றிணைந்த அதிமுகவை முதல்ல மீட்டெடுங்க. உங்கள் ஈகோவெல்லாம் தள்ளி வைங்க. இதில் நம்ம கட்சிக்காரன்ட்ட இறங்கி போய் பிஜேபி காலில் போய் ஸ்ட்ராங்கமாக நேற்று சிவி சண்முகம் அண்ணன், சிவி சண்முகம், அன்புமணி, அதாவது அன்புமணி வேலுமணியோட அண்ணன் அன்பர், இவங்கெல்லாம் போய் காலில் விழுறதுக்கு நம்ம கட்சி பலமாக இருந்தால் அவங்க நம்ம காலில் விழுவாங்க. எப்படி அம்மாவோட பாய்ஸ் கார்டன் கோசம் யஸ்வந்த் சிங்கிலேருந்து அருண் நிதி அமைச்சர்லேருந்து அம்மா கேட்டு தரக்கமான்னு கேட்டு வாசலில் உட்காந்துருந்தானுங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வரணும்னா, மீண்டும் உங்கள் கை ஓங்கணும்னா அதிமுக தொண்டனை அனுசரித்து போங்க. அதிமுக 2ஆம் கட்ட தலைவரை சரி பண்ணிக்குங்க. போய் எவங்காலே மாற்றானுவதுக்காக தோட்டத்துக்கு காலில் விழுறீங்க. ஆனால் நம்ம தொண்டனை அரவணைக்கிறது மறுக்கிறீங்க. காலம் கெட்டு போகல, இன்னும் கூட கெட்டு போகல. 23ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இன்றைக்கி 19 தேதி தான் ஆகுது. அதனால் தயவு செய்து ஈகோ பார்க்காம எல்லோரையும் அரவணைங்க. யார் வேணாலும் வரலாம். நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இதை ஏற்றுக்கிறேன். யார் வேணாலும் வராங்க. இருகரம் கூப்பி அழைக்கிறேன். இருகரம் கூப்பி அவருக்கு ஏற்கனவே இருந்த பதவி மீண்டும் உரிய பதவி அவங்க தகுதிக்கும் திறமைக்கும் எப்போ வழங்கப்படணும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அங்கே போகிறது முதல்ல தாவேக்காக போகிற சாரசாரியாக போகிறத தடுத்து நிறுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். வண்டுட்டியார் தியாகத்தலை சின்னம்மா வீட்டுக்கு போங்க, அம்மா நடந்தவே போய்ட்டு அவங்க தான் வாங்குறாங்க. இது வரைக்கும் அந்த அம்மா உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு அவைத்தலைவர் பதவி கொடுத்து கையில் வச்சுக்கோங்க. யார் தடுத்தாலும் அந்த அம்மா அவைத்தலைவர் ராஜமாதா, இன்றைக்கி நீங்கள் கைட் பண்ணுங்கள், உங்கள் கைடன்ஸ் பிரகாரம் நாங்கள் நடந்துக்கிறேன்னு சொன்னால் அந்த 31 ஓட்டு தானாக உள்ளே வரப்போகுதுங்க. பிரிஞ்சு போய் ஒரு SC ST ஓட்டுங்க நம்மளுக்கு வருங்க. அதிமுக ஓட்டு வங்கியே யார்? SC ST ஓட்டு தான். அது தானாக வருங்க. இந்த வீணா போன இந்த KP முனுசாமி பேச்சை கேட்டுக்கின்னு, இந்த வீணா போன சண்முகம் பேச்சை கேட்டுக்கின்னு தயவு செய்து இனிமேல் இவங்களுக்கு அடிமையாக இருக்காதீங்க. ஒரே ஒரு ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் உள்ளே சேருங்க. வைத்தியலிங்கம் வெள்ளமாண்டி எல்லாரும் வந்துடும். அதிமுக ஒன்றிணைந்தால் ஒரு இமேஜை கொண்டு வாங்க. அது அவங்கக்கிட்ட பலம் இருக்குதா பலம் இல்லையா அந்த டெஸ்ட்டுக்கெலாம் நான் வரல. பலம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க பிரிஞ்சு சென்றவர்களை அத்தனை பேரையும் அரவணைங்க. எடப்பாடிகிட்ட எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் அரவணைக்கிற திறமை இல்லையே. இன்னும் காலந்தாமதம் பண்ணாதீங்க. அதிமுக தொண்டன்ற முறையில் உங்கள் மலர்பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கிற அந்த ரிக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.